மக்களே டயட் சாப்பாடு சாப்பிடலாமா? பெரும்பாலும் நான் வந்து தோசை இட்லி எல்லாம் நம்ம சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து டயட் எப்படின்னா 6 மணிக்கு மேலே வந்து ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதனால காலையில் கட்டாயம் ஏதாவது சாப்பிடணும், மத்தியானமும் ஏதாவது சாப்பிடணும். மீன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து எதுவுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கூடாது. சரி, அப்புறம் நைட் ரொம்ப பசிக்கு பார்த்துக்கோங்க. இதனால ஏதாவது ஹோட்டலுக்குள்ளே போய் இருந்துருவேன். அதனால ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு தோசை. மேக்ஸிமம் காலை சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டேன். இனிமேல் இன்னையிலேருந்து நான் டயட்டே ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மீன் குழம்பு வந்து எந்த எண்ணெயும் எதுவுமே போடலை. நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் எண்ணெய் ஒன்றுமே போடாமல் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 மீன் எடுத்து வச்சுக்கிடுவோம். சத்து வேணும் நமக்கு, அப்புறம் சத்து இல்லாமல் டயட்டில் இருக்க முடியாது. போதும். இதுதான் ரம்யா அக்காவோட காலை சாப்பாடு. எண்ணெய் எதுவுமே ஊற்றாத ஒரு மீன் குழம்பு, ஒரு தோசை. சரியா? இனி 11 மணி போல் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். அந்த ஜூஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அது ஹெல்த்தியான ஜூஸ். சரியா மக்களே? பாய்.